தப்புக்காக உனக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது தெரியுமா? பிரின்சிபல் சார் என்ன பண்டியை இப்படி வச்சு செய்யறாரு? பாவம், அவன் ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் ஆட்டை போட்டு சாப்பிட்டான். You are suspended. பாத்தீங்களா, என்னோட ப்ரூஃப வச்சு வண்டியை சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டு, இதே மாதிரி நீங்களும் இந்த ஸ்கூலை விட்டு போக போறீங்க. என்ன மாதவ், உங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? பிரின்சிபல் சாரு உன்னை உள்ள வர சொன்னாரு. போ மாதவ், போ. என்ன கூப்பிட்டாரா? ஆமா, உன்னைத்தான் வர சொன்னாரு. போ போ மாதவ், சீக்கிரம் போ. ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கும் போது பயம் அதுக்கு உள்ள போய் தான் பாப்போம். கோபாலு, அங்க பாத்தியா? நம்மளோட எதிரிங்களும் பப்பியும் சேர்ந்து என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அட ஆமா லக்ஷ்மண், சரி வா என்னன்னு போய் பார்க்கலாம். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்ன நினைக்காதீங்க. லக்கி சொன்னது உனக்கு எப்படி புரிஞ்சது பாப்பே? நீங்க பண்ற எல்லா கோல்மாலையும் என்னால கண்டுபிடிக்க முடியும். இவன் பேசுறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. பிரின்சிபல் சார் என்ன சொன்னாரு? உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரா இல்ல ரெஸ்டிகேட் பண்ணாரா? என்னடா அப்பாவை ஸ்கூலுக்கு வர சொல்லிருக்காரு. ஆனா எதுக்கு, என்ன காரணம்? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அப்பாவை கூப்பிட்டு சொன்னாரு, பேசணும்னு சொன்னாரு. நிலவுக்கு என்ன ஆச்சு? மாதவ், நாங்க உன்னை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணவே மாட்டோம். என்னோட வலையில இந்த மாதவு மாட்டிக்கிட்டான். இல்ல 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 இல்ல, என்னோட அப்பாவை நான் இங்க கூப்பிட மாட்டேன். ஒருவேளை அவர் இங்க வந்து நம்ம பாப்பி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாருனா? இல்ல இல்ல. என்ன போலி அப்பாவா? இல்ல வேண்டாம், திருநா நம்மள போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. போலி பாப்பாவை கூட்டிட்டு வந்தா நாம எல்லாரும் மாட்டுவோம். அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்கு. வா சீக்கிரமா போய் போலி அப்பாவை தேடுவோம். டைமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். போலியான அப்பாவா? இவங்க யாருக்கிட்ட போய் உதவி கேட்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி வா லக்ஷ்மண். இப்படிலாம் பண்ணா நம்மளுக்கு போலி அப்பா கிடைக்க மாட்டாரு. சிக்கனால சிக்கன் பாக்ஸ் வராது, அதே மாதிரி உன்னோட அப்பாக்கு ஜெராக்ஸ் கிடைக்காது மாதவ். ஆமா, இந்த ஐடியா எனக்கு வரல. இது சாலிட் ஐடியா லக்கி, சாலிட் ஐடியா. வா வா உடனே போலாம். அட வா மாதவ், வா. அதான் மாதாவ செல்லாம், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கோபாலையும் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நீ ஒரு பெரிய படத்துல ஹீரோ ரோலுக்கு என்ன பேசிருக்காம, சரி நான் என்ன பண்ணணும்னு சொல்ல. வசூலி பாய், உங்களுக்கு ரோல் இருக்கு. ஆனா அது ஹீரோ ரோல் இல்ல, என்னோட அப்பா ரோல். அதுவும் நீங்க த பிரின்சிபல் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்பாவோட ரோலா? அதுவும் பட்வர்த்தன் சாருக்கு முன்னாடி நான் நடிக்கணுமா? இது என்னப்பா புது கோல்மாலா இருக்கு? வசூலி அண்ணா, நீங்க பார்க்க சூப்பரா இருப்பீங்க. சீரியஸ்லி ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பீங்க. இல்ல இல்ல முடியாது. டேட்ஸ்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. வசூலி பாய் ப்ளீஸ் ப்ளீஸ் போலி அப்பாவை எங்க ஸ்கூலுக்கு வாங்க. இல்லைன்னா என்ன ஸ்கூல்ல இருந்து ரெஸ்டிகேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் இல்லாம, கோல்டன் ஹில்ஸ் இல்லாம, நீங்க இல்லாம எப்படி இருப்பேன்? சுலிபாய், பட்வர்தன் சாரை பார்த்து உங்களால இதெல்லாம் பேச முடியுமா?
ஒருவேளை மாட்டிக்கிட்டீங்கன்னா நிறைய ரிஸ்க் இருக்கும். யோசிச்சு முடிவெடுங்க. இல்ல நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல். என்னாலதான் அப்பாவை நடிக்க முடியாது. வசூலி பாய் நீங்க தான் என்னோட கடைசி நம்பிக்கை. என்னோட கோல்டன் ஹில்ஸோட எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு பாய். நான் உங்களை ஒரு அண்ணாவா நினைச்சு கேக்குறேன். அண்ணா எப்பவுமே அப்பாக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதனால அப்பாவா வந்து நடிச்சு கொடுங்க பாய் ப்ளீஸ். இந்த ஒரு வாட்டி எனக்கு வந்த உதவி பண்ணுங்க, கை விட்டுறாதீங்க. இன்னும் எவ்வளவு நேரம் தான் என்ன அழ வைக்க போற? நீ என் பையன் தான்ப்பா. நீ கவலைப்படாத, நான் இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அப்பா வசூலி அண்ணா, நீங்க பாக்குறதுக்கு கேப்டன் கஜோதர் மாதிரியே இருக்கீங்க. ஆனா வாக் பர்ஃபெக்ட்டா இருக்கணும். என்ன மார்ச் பாஸ்டுக்கு போற மாதிரியே போறாரு. இல்ல அப்படி இல்ல வசூலி பாய். வாட்ச் மீ. இதோ இப்படி கம்பீரமா நடக்கணும். சொல்லா எனக்கு ஐஸ்கிரீம். பர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. ஆனா கொஞ்சம் வாய்ஸ்ல பேச ஏத்துங்க பாப்போம். எதுக்கான பணத்தை யாரு கொடுப்பாங்க? இனிமே உங்களுக்கு வாய்ஸுக்கும் பிரச்சனை இல்ல. கோபாலு, மாதவோட பிளான் சக்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனா நாம இங்க பதிக்கிற மாதிரி நடிக்குதோ. வாய் கோபால் வாய். ஏன்னா நம்மளோட இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்கோயே, அப்போ அங்கிளுக்கு ஏத்த மாதிரி அந்த பிளானை நம்ம ரெடி பண்ணணும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது கோபாலு. நீ என்ன பேசுற கோபாலு? இவ்வளவு பெரிய கோல்மால் பண்ண போதாங்களா? மாதவ் வசூலி அண்ணாவை தன்னோட அப்பான்னு சொல்லி பிரின்சிபல் முன்னாடி கூட்டிட்டு வர போறாரா? இவ்வளவு பெரிய ரிஸ்கா? ரிஸ்க் தான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு. வசூலி பாயை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வரும்போது நம்ம அதே நேரத்துக்கு அவங்க அப்பா வர சொன்னா எப்படி? மாதவ் இன்னைக்கு கண்டிப்பா நம்ம பிரின்சிபல் கிட்ட மாட்டிப்பா. கோபாலு, இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்ன கோல்மால பப்பி தான் பண்ண போறா. யூ ஆர் சோ ஸ்மார்ட் கோபாலு. கேப்டன் கஜோதர் சாரா, நான் மாதவ் ஸ்கூல்ல இருந்து பேசுறேன். பிரின்சிபல் சாரு உங்களை நாளைக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லிருக்காரு. சும்மா சர்ப்ரைஸ் தான். வந்துருங்க சார். பை. இப்ப அந்த மாதவ பையலோட கொல்லுமால மற்றவங்களுக்கு தெரிய போகுது. மாதவ உனக்கு வைக்க போறேங்க ஆப்பு. வாங்க வாங்க, மாதவோட அப்பாவும் மாதவும் வந்திருக்காங்க. பாருங்க சார். ஹலோ கேப்டன் கஜோதர். அப்பா, பிரின்சிபல் சாருக்கு ஷேக் ஹேண்ட் கொடுங்க. சீக்கிரம் ஷேக் ஹேண்ட். வாங்க சார் வாங்க. நான் ரொம்ப நாளாவே உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நல்ல வேளை இன்னைக்காவது நீங்க நேர்ல வந்தீங்களே. வந்து உட்காருங்க சார். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டணும். அதை இப்பவே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பப்பே, என் கூட வா. சார், உங்களுக்கு என்ன வேணும்? டீயா காஃபியா? மாதவ துரத்துக்கான சஸ்பென்ஷன் ஆர்டர் வேணுமா இல்ல வசூலிய வரதுக்கான ஆர்டர் வேணுமா? பிடிச்சிட்டான். உங்க ரெண்டு பேரோட கோல்மால் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களால தப்பிக்க முடியாது. இதோ வந்துட்டேன் சார். நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம ஸ்பெஷலா பாத்துக்க வேண்டாமா? இந்த பாப்பைக்கு எப்படி உண்மை தெரிஞ்சது? மாதவ், உன்னால எனக்கு ஸ்கூல்ல பிரச்சனை வரக்கூடாது. வசூலி பாய், உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். இப்பவே நான் சஸ்பெண்ட் ஆக கூடாது. பிரின்சிபல் சார் அப்பாவை பார்க்கணும்னு சொன்னாங்க. பார்த்துட்டாங்கல்ல, கிளம்பலாம் வாங்க. என்ன என்னோட அப்பாவா? அவர் இங்க என்ன பண்றாரு? இப்ப என்ன பிரின்சிபல் சார் ரெண்டு அப்பாவையும் மீட் பண்ண போறாரா? இல்ல, வசூலி பாயும் என்னோட அப்பாவும் பிரின்சிபலுக்கு முன்னாடி ஒரே இடத்துல வரக்கூடாது. நம்ம கதை முடிஞ்சிச்சு. டேய் மாதவே, இப்படி என்ன மாட்டி விட்டுட்டியே? எனக்கு எங்க இருந்து தப்பிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. ஓகே, பை பை, வரேன்.
அடடா ஐயோ அப்பா குட் மார்னிங். ஹலோ, பாய் அங்கிள். என்ன எதுக்காக இப்போ ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க? நீ ஏதாச்சும் தப்பு பண்ணையா மாதவ்? கேப்டன் கஜோதர், நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறதுக்காகத்தான் வர சொன்னேன். நீங்க இத பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆன்டி ஃபிஷிங் ஹூக்கா? இத பாத்தீங்களா? இது இந்த உலகத்திலேயே ரொம்ப ரேரான பாரம்பரியமான ஆன்டிக் கலெக்ஷனோட ஃபிஷிங் ஹூக்ஸ். நீங்களும் என்ன மாதிரியே ரொம்ப பெரிய ஃபிஷிங் லவ்வர்னு எனக்கு நல்லா தெரியும். ஃபிஷிங் ஹூக்ஸா? இதனாலதான் நீங்க மாதவோட அப்பாவை வர சொன்னீங்களா? நீங்க எதுவும் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வர சொல்லலையா? சரி, ஓகே. இப்ப நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். அதை நீங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். இந்த மாதவோட அப்பா போலியான அப்பா. இவரோட மீசையும் போலியான மீசைதான். என்னோட மீச போலியான மீசையா? என்னால ப்ரூவ் பண்ண முடியும் சார். மாதவு வசூலியதா அப்பாவா கூட்டிட்டு வந்திருக்கான். இது அந்த வசூலியதா சார். பப்பி, நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? இது பெரிய கோல்மால் சார். நான் இப்ப உண்மையை காட்டுறேன். பப்பி, எங்க அப்பாவை மரியாதையா விட்டுடு. பப்பி, அவரை விட்டுரு. பிரின்சிபால் சார், என்ன விளையாண்டுகிட்டு இருக்கீங்க? அப்ப இது உண்மையான மீசை தானே? நான் மாட்டிக்கிட்டேன். ஆமா, எங்க அப்பாவும் ஒரிஜினல் தான். I am extremely sorry, கேப்டன் கஜவர்தன். இது எப்படி நடந்துச்சு? இவ்வளவு நேரம் வசூலி தானே இங்க இருந்தா? சார், இங்க ஏதோ கோல்மால் நடக்குது. என்ன கொஞ்சம் நம்புங்க சார். பப்பி, நீ பேசுனதெல்லாம் போதும். இதுக்கு மேல எதுவும் பேசாத. நான் இன்னும் ஒரு வாரத்துக்கு உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். இங்க இருந்து போயிடு பப்பே. கெட் அவுட். அதாவது கேட்டுக்கு வெளியே போயிடு. அடடா.